I put myself before you this moment to shed light within your consciousness by piercing the dark nimbus that circles above you. இப்ப 2-3 நாளா இந்த ஒரு வீடியோ, அதாவது இந்த நேபாள் இளைஞர் இவ்வளவு ஆக்ரோஷமா இவ்வளவு புரட்சிகரமா பேசுற இந்த ஒரு வீடியோ காட்டுத்தனமா வைரலா போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் இப்ப நேபாளல நடந்துகிட்டு இருக்க இவ்வளவு பெரிய வன்முறை கலந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணமா இவரோட ஸ்பீச்சும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவர் என்ன பேசினாரு, இவர் யார் இந்த பையன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பையன் பேரு அவிஷ்கார் ராவுத். இந்த பையனுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. இந்த பையன் பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாசம் அவங்களோட பள்ளியில் நடந்த ஒரு ஆண்டு விழால ஒரு உரையாற்றாப்ல. அந்த உரையோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய் நேபாள். அந்த பையன் அவரோட உரையை பாத்தீங்கன்னா ஹிட்லர் எப்படி பேசுவாப்லையோ அதே மாதிரி இமிடேட் பண்ணி ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாப்ல. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் ஏன் இங்க இன்னும் பேசுறேன்னா, நம்ம இளைஞர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு புது நேபாளை உருவாக்கணும், புதுசானா இருக்கிற நேபாள ரொம்ப பியூர் ஆக்கணும். அப்படி ஒரு கணம் என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எங்க என்னால செய்ய முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. நம்ம நாட்டுக்கு, நம்ம நேபாளுக்கு நம்ம இதுவரை என்ன செஞ்சு, நம்ம நேபாளுக்கு நம்மளோட ஒற்றுமை, நம்மளோட பங்களிப்பு, நம்மளோட உழைப்பை நம்ம கொடுத்து நம்ம நேபாள நம்ம முன்னேற்றணும். முக்கியமா நம்ம நேபாள அரசால அவங்களோட ஊழலால இங்க நிறைய பேர் வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம நேபாளோட ஒரே எதிர்காலமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம வாயை மூடிட்டு குரல் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்தோட தலையெழுத்தை மாத்துவோம். நான் செத்தாலும் இந்த தேசம் வாழும் அப்படின்னு ஒரு தீயான ஒரு ஃபியர்லெஸ் ஸ்பீச் அவனை கொடுத்திருந்தா. இப்ப இந்த போராட்டம் நடக்குதுல, ஜென்சி கிட்ஸால நடக்கப்படுற இந்த ஒரு போராட்டம் இவ்வளவு வீரியமா இருக்கிறதுக்கு இந்த பையனும் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. Rise! We are the torch bearers of change. If you do not raise our voices, who will? If you do not raise our voices, who will? If you do not build this nation, who will?